அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? தமிழனாக பிறக்கவில்லை என வருத்தமாக உள்ளது. ஏன் என்ன சொன்ன? அடுத்த ஜென்மத்தில் மாம் பங்காளியாக பிறக்க ஆசைப்படுகிறேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே? ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோளமா குத்துனே. பாதகர்கள் எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே. பாதகர்கள் எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே. செருப்பால் அடிக்கிறதுக்கு 2 பேரை வச்சிருக்கேன். ஒன்னு சீமானு, அடுத்தது இது ஒண்ணு. இது எங்க பார்த்தாலும் செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி பேசினது. கஸ்தூரி, இட-ஒதுக்கீடு பெறவங்க எல்லாம் கொலக்கார பசங்கன்னு கேக்குறியே, இட-ஒதுக்கீடுனா உனக்கு என்னன்னு தெரியுமா உனக்கு? பாதகர்கள் எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே. அது உனக்கு மட்டும்தான் தோணும். அதனாலதான் உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். வெள்ளக்காரன் வந்தோடனே அவன் ஷூவை நக்கி முழுக்க 100% கோட்டாவை அனுபவிச்சது யாரு? இதுங்க முன்னோர் தானே. இவங்க பண்ணாத கொலையா கொள்ளையா? பாதகர்கள் எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே. அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா, என்னைய மாதிரியே எல்லாரும் தத்துவம் பேசுற முடியுங்களா? நானாவா பேசுறேன்? ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா? SC/STக்கு போக வேண்டிய அத்தனை உரிமைகளையும் ஓபிசிங்கிற ஒரு பெரிய மெஜாரிட்டி வந்து எடுத்துக்குது. அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ சினிமால அவுத்து போட்டு அண்ணியே யாரு பாக்குறதுக்கு அண்ணன்? பார்க்கணும் போல இருக்குன்னு. அம்மா ஆபரேட்டர். எஸ் கொடுமா. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? அந்த இட-ஒதுக்கீடு பெற கொலகார பசங்க டிக்கெட் கொடுத்து வாங்கன்னு பணத்துல தானே நீ வந்து உன் மானத்தை காப்பாத்துக்கா துணி வாங்கி போட்ட. நீ எல்லாம் ஒரு மனுஷன். அந்த கொலகாரங்க குடுக்கற பணத்துல தானே நீ ஜிக்கு ஜிக்குன்னு நீ மேக்கப் செட் வாங்கி போட்டுக்கின. வேலு பார்த்து பேசியா? நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். அந்த கொலகாரங்க குடுக்கற பணத்துல தானே நீ வந்து மானத்தை காப்பாத்துக்கா துணி வாங்கி போட்ட, சோறு தின்ன. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி ஃபீல் பண்ணாத. அப்ப தெரியலையா உனக்கு இட-ஒதுக்கீட்டுல இருக்க கொலகார பசங்களுடைய பணம் அப்ப உனக்கு தெரியாதா? ஒடுக்கினாங்க மேல வளவுல பிதிக்கினாங்க. மேல வளவுல சோறு தானே திங்கிற? அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன. இப்ப வந்து உனக்கு இட-ஒதுக்கீடு பெறவங்க கோட்டால இருக்கிறவங்க எல்லாருமே கொலக்கார பசங்க தெரிய உனக்கு பின்னாடி அவ்வளவு வாய் கொழுப்பு. உனக்கு இந்த தமிழ் மண்ணில சமூக நீதிக்காகவும் இட-ஒதுக்கீடுக்காக பண்ண போராட்ட வரலாறு என்ன உனக்கு தெரியுமா? உனக்கு உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? இதான் உரைக்குதா இல்லையா உனக்கு? இப்ப கூட காலையில வந்திருக்கே, கோவில்ல கடவுளோட தாலியை கூட திருடி இருக்கானே கும்பல். இது பாரு, அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பார்க்கணும். புரியுதா? கூச்சமே இல்லாம கொஞ்சம் கூட மனுஷன் அப்படின்னா இந்த நகத்தை கிள்ளி போடுற அளவுக்காவது கூச்சம் இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும். அது ஒண்ணுமே இல்ல. அதுக்கு கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? உன்னெல்லாம் போலீஸ்ல தானே பிடிச்சு கொடுக்கணும். நான் ஓபிசிக்கு ஆதரவு கிடையாது. நீ எந்த ஊருடி? நீ எங்க இருந்து வந்து என் தமிழ் மண்ணில் எங்க மக்களை பத்தி நீ பேசுறதுக்கு? அவரே பெரிய ஃபோர்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் பத்தி பேசுறியா? டென்ஷன் ஆயிட்டா இருப்பார். உனக்கு தொடர்ந்து நீ உனக்கு வாய் கொழுப்பு அதிகமா இருக்கு. திருநங்கைகளே அப்படிதான் நீ விமர்சனம் பண்ண. இந்த வாய் கொழுப்பு உனக்கு அடக்கணும். தமிழ் மக்கள் கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. ஓகே பயபுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொன்ன மாதிரியே சொல்றானே. தினத்துல நீ மன்னிப்பு கேட்கலனா எமது தமிழர் முன்னேற்ற படை 3 தினத்துக்கு பிறகு உன்னுடைய வீடை முற்றுகையிட்டு உனக்கு மிகப்பெரிய பாடத்தை புகுத்தும். தயவு செய்து அழாத ரஞ்சனா ப்ளீஸ். இந்த கவர்மெண்ட்ல தான் இடபிள்யூஎஸ்ங்கிறத அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கவர்மெண்ட்ல பேசிட்டு இருந்தாங்க. அமுல்படுத்தினது இந்த மோடி கவர்மெண்ட் தான். அதனாலதான் சமூக நீதியை இவங்க தான் காப்பாத்தாங்கன்னு நம்ம ஒத்துக்கிறோம். அவ்வளவு பெரிய காமெடி இல்ல. பொருளாதாரத்தினால பின்தங்கியவர்கள் அப்படிங்கிற கான்செப்டே இவங்க தான் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. படிச்சியா? வக்கீலுக்கு படிச்சியா? இல்ல நீ படிச்சிருக்கியா? உனக்கு அறிவு இருக்கா? சோறு தான் திங்கிறியா? இல்லனா நீங்க எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு வசதியா இருந்தாலும் ஃபாரின்ல இருந்தாலும் பிசி எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. பிசி எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க.
அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. அதுல உனக்கு என்ன வலிக்குதுன்னு நான் கேட்குறேன். உனக்கு என்ன வலிக்குது? நான் நினைக்கிறேன் நீ பொருளாதார ரீதியாக நீ அமெரிக்கா போ, ஐரோப்பா போ, எங்க வேணாலும் போ. இந்த நாட்டுல அவனை நீ சூத்திரன் தானே எழுதி வச்சிருக்க சட்ட ரீதியா. அப்ப அதை கேட்க தானே செய்வான். இதுல அவளுக்கு என்னவா கஷ்டம்னு நான் கேட்கிறேன். அவருக்கு என்னாச்சு டாக்டர்? அவருக்கு மெமரி லாஸ். பழசெல்லாம் மறந்துட்டாரு. அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். இல்லனா நீங்க எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு வசதியா இருந்தாலும் ஃபாரின்ல இருந்தாலும் பிசி எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. இப்போ 2-3 தலைமுறையா தான் நம்ம வீட்ல இருந்து இன்ஜினியர்கள், டாக்டர்கள் வராங்க. இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது. இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்கன்னு எரியுதடி மாலா பேனர் போடு அப்படின்னு கதறுவாங்க. தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஏன் வந்து நீங்க 97% இருக்கீங்க, வெறும் 3% இருக்கிற பார்ப்பனர்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறப்போ, ஒரு திருவிழாவுக்கு போறோம் இல்ல ஒரு சண்டைக்கு போறோம், அங்க அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்காங்க, ஒரு 3 பேரோ 2 பேரோ ஒரு திருடன், ஒரு முடிச்சதுக்கு ஒரு மொல்ல மாதிரி உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, பயப்படுவோமா இல்லையா? அவன் என்ன பண்ணுவான், மடியை தொட்டு தொட்டு பாத்துக்குவான், பணம் பத்திரமா இருக்கா, கழுத்தை தொட்டு பாத்துக்குவாங்க, நகையெல்லாம் பத்திரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படித்தான் இதுவும். நம்ம குடும்பம் வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுற அளவுக்கு பிரபல்யமான குடும்பம் தானே. டேய் ஸ்பீடு, உனக்கு என்னடா குறை? ராசா மாதிரி இருக்கடா. பிசி எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். இவங்க போய் இருந்த அமெரிக்காலேயே கற்பினர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அங்க போய் கேட்க வேண்டியது தானே, ஏன் நீங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்கன்னு வாயில சுல்கெடுத்து அமுச்சு விட்டு. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். பார்ப்பனர் அல்லாத சமூகத்தில் உழைப்பை, உரிமைகளை, உடைமைகளை மொத்தமா உறிஞ்சு பல நூற்றாண்டு காலம் வாழ்ந்த சமூகம் இல்லையா கஸ்தூரி இருக்கக்கூடிய சமூகம். யாரும் பார்க்கல. இதை நோக்கி ஒரு கேள்வி எழுந்த உடனேயே உனக்கு இவ்வளோ எரியுது அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ வந்திருக்குங்க, அதை பார்த்துட்டு இந்த நாக்பூர் நாய் கஸ்தூரிக்கு அடிவயிறு கப 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 கபன்னு எரியுது. சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. பிரதமர் மோடி வரைக்கும் எரியுதுன்னு அது இது வள்ளுவல நீங்க வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு. உங்க மூஞ்ச காமிச்சு பயம்பூர்த்தி 300 குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டலாம் இல்ல மச்சான்? இல்ல அவ்வளோ லோக்கல் மூஞ்சின்னு சொல்ல வந்தேன். பிசி எம்பிசி எஸ்டிக்கு எதிராக இவ்வளவு கீழ்த்தரமாக பேசிய கஸ்தூரியின் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல நடவடிக்கை எடுத்து உள்ள போடணும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க. அவளை சுத்தம் நான் கொஞ்சம் ஆச்சாரம். பாத்து படாது படாது படாது. கொலை பாதகர்கள் எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே. கொட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ், வேணாம். இவங்க ஒரு மானியம் வாங்கினாங்க பிரிட்டிஷ்காரங்கிட்ட. அப்படியா? ஆமா, அந்த மானியம் பேர் என்ன தெரியுமா? குண்டிகாட்டி மானியம். புரியுது. எப்படி 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 சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். குண்டிகாட்டி மானியம் உங்களுக்கு என்ன கால் விழுந்துச்சு? எனக்கு வேற ஏதாவது தப்பா கால் விழுது. அதுதான். இப்படி பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம். குண்டிகாட்டி மானியம், இந்த மானியம் பெரிய எடிட்டர் இதை மியூட் பண்ணாத. இது வரலாற்று தகவல் சரியா? இது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது, இது வரலாற்று தகவல். இந்த பேர்ல குண்டிகாட்டி மானியம். தேவைப்பட்டவங்க குண்டிகாட்டி மானியம்னா என்னன்னு கூகுளில் சர்ச் பண்ணி தேடுங்க. ஏன்னா நான் அதை பல தடவை பேசுறேன். அவர் என்ன நினைக்கிறார், நான் அதை கிண்டல் பண்றேன்னு நினைச்சிட்டு எடிட்டர் அதை இடத்த மியூட் போட்டுருக்காப்ல. ஒரு முறையோட உழைப்பு வேஸ்டா போகுது. அப்படி மிதி தரித்திரம் முடிச்சது ஊர் பக்கமே வரக்கூடாது. அப்ப மன்னர்களுக்கு வந்து சுத்தில இருந்தது கூட இந்த பார்ப்பன கும்பல் தான். அந்த மன்னர் வந்து ரொம்ப சுகபோகமான மன்னர். அதாவது எப்படி சுகபோகம்னா, அவர் ஆய் போனா அவரு கையால அவர் கழுவ மாட்டாங்க. கழுவ மாட்டாப்படி. கழுவுறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. கழுவுறதுக்கு அவ்வளவு சோம்பேறியான மன்னர்கள், ரொம்ப சுகபோகமா வாழ்ந்தவங்க. அப்ப கழுவுறதுக்கு 2 பேர் இருப்பாங்களா, அதுவும் பார்ப்பனர் தான். காமிக்கிறமா காமிக்கலையான்னு வந்து பாரு. ஏன்னாக்கா அந்த மன்னருக்கு சூத்து கழுவுறதுக்கு வந்து குண்டி கழுவுறதுக்கு ஒரு வெல்வெட்டு துணி பயன்படுத்துவாங்க. அந்த வெல்வெட்டு துணி பேர் வந்து மஸ்லின் துணி. என்ன சொன்னீங்க? வெல்வெட்டு துணி பேர் வந்து மஸ்லின் துணி. மஸ்லின் அது வந்து சின்ன பிட்டு துணியா வந்து மார்க்கெட்ல பயங்கரமான விலை போகும் அப்ப.
சரியா? அதனால அந்த துணி எவன் கழுவுறானோ அவனுக்கு துணி. என்னப்பா நியாயம்? அப்படி அதனால அந்த சண்டை வருவாங்க. அதனால பார்ப்பனர்கள் திட்டமிட்டு அதனால அவங்க என்ன இருப்பாங்க, ஒருத்தர் தண்ணி ஊத்துவாரு, 2 பேர் வந்து முன்னாடி முன்னாடி துணியை பிடிச்சிட்டு இழுப்பாங்க. முன்னாடி முன்னாடி ஆள் நிற்பாங்கடா, தண்ணி ஒருத்தர் ஊத்துவாரு, முன்னாடி முன்னாடி இழுப்பாங்க. கரெக்டா இல்ல கொஞ்சம் தான் கொள்ள நிற்பாடு. அதுக்கு நேக்கா வேலை தெரியணும். அதுக்கு நேக்கா வேலை தெரிஞ்சாதான் அந்த துணியை எடுத்துட்டு போய் என்ன பண்ணா அப்புறம் கழுவிட்டு மார்க்கெட்ல வித்துருவாங்க. பயங்கரமா விலை போகும். மஸ்லிம் துணி மன்னர் பயன்படுத்த என்னென்னலாம் பண்ண, இது சும்மா, இனிமேதான் உனக்கு இருக்கு. வரட்டா.